பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்ட பின்னரே மகாவிஷ்ணு மாணவிகளிடையே பேச அழைத்து வரப்பட்டதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகர் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் பள்ளி நிகழ்ச்சிக்கு அழைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். அதில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரான காமாட்சி என்பவர் மூலமாக தான் மகாவிஷ்ணு அழைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து காமாட்சியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் JK ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருவதும் அந்த நிறுவனம் மூலமாக பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் மாணவிகளிடம் தன்னம்பிக்கை சொற்பொழிவாற்ற மகாவிஷ்ணு அழைக்கப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெறப்பட்டதாகவும் காமாட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மகாவிஷ்ணுவின் வங்கிக் கணக்கில் 10 லட்சம் ரூபாய் இருப்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.